ஹாய், டாக்டர் ஸ்ரீனிவாஸ், பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ஒரு புது டாபிக், கவ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி. நிறைய குழந்தைங்களுக்கு நார்மலாக நம்ம கொடுக்குற ஃபார்முலா மில்க்கு இல்லாட்டி சாதாரணமாக நம்ம கொடுக்குற மில்க் ப்ராடக்ட்ஸு ஒத்துக்காமல் போகலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அலர்ஜி டெண்டன்சி அப்படிங்கிறது இப்போ வர காலத்தில் நம்ம இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இது நம்ம ஒரு ஹைஜீன் ஹைபாத்திசிஸ் அப்படிங்கிறதோட லிங்க் பண்ணலாம். முந்தி நம்மளோட நாடெல்லாம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸுங்கும் போது இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது போக போக இந்தியாவும் வெல்த்தி ஆகிட்டு வருது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிற மாதிரி நடக்குது. ஸோ அதனால் நமக்கும் அந்த ஊரில் இருக்கிற நிறைய வியாதிகள் நம்மளும் அதிகமாக பார்க்குறோம். அதில் ஒரு வியாதி அலர்ஜி, இன்னொரு வியாதி ஆட்டோ இம்யூனிட்டி. கவ் மில்க்குக்கு கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்களா அவங்க இருக்கும் பொழுது ஒரு 2 வயசுக்கு உள்பட இருக்கிற பசங்களுக்கு கவ் மில்க்லேருந்து செய்கிற பண்டங்களுக்கும் சரி, ஃபார்முலா ஸ்டாண்டர்டாக நம்ம கொடுக்குற பாலுக்கும் சரி ஒவ்வாமை இல்லாட்டி அலர்ஜி வரலாம். அது மாதிரி வர பசங்களுக்கு வாமிட்டிங்காக அது மேனிஃபெஸ்ட் ஆகலாம். பேதியாக ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்கு சிவியர் பேதியாக கூட குழந்தைங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இல்லாட்டி மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெக்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு கூட குழந்தைங்க வரலாம்.